படம் பார்க்க வரோம் ஆடியன்ஸை கெடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் படம் பார்த்துட்டு வரோம், நல்லா இருக்கு. படத்தில் எவ்வளோ முக்கியமான மெசேஜ் இருக்கு, டூ வீலரை பற்றி, காரை பற்றி, பேட் பாஸ் எப்படி டூ வீலர். அவன் வந்து ஒரு வாரம் நல்லா சோறு தின்னுட்டு எவனுக்குன்னா ஒரு வேலை சோறு வாங்கி கொடுப்பானா, இல்லை ஒரு புத்தகம் வாங்கி தருவானா? இவன் வந்து வாயை திறந்தாவே அவரு சூப்பர் ஸ்டார், எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் அவன் காலுக்கிற மாதிரி பேசுறானு. இவனை தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. அவன் பப்ளிக் ஒரு லூசு, சிகப்பு போட்ட ட்ரெஸ் போட்ட கேடு, அடுத்தவங்களை அசிங்கமா பேசுறவன். தயவு செஞ்சு அவனை இது பண்ணாதீங்க. அவன் என்கரேஜ் பண்ணா சினிமா அழியுது. ஒவ்வொரு வாரமும் அவன் வந்து எவனுக்கு டிக்கெட் கொடுக்குறான், எவன் ஓசியில் எதுக்கு பண்றான்னு தெரியல, வந்து அடுத்த படம் எல்லா படத்தையும் விமர்சனம் பண்றான். மக்கள் அவ்வளவு பேர் சொல்றாங்க படம் நல்லா இருக்கு. படம் எப்படிக்கா இருக்கு? பப்ளிக் கேளுங்க, எல்லாருமே பப்ளிக் படம் நல்லா இருக்கு. அவன் ஒரே வார்த்தை படம் நல்லா இல்லைன்ட்டு போறான். எவ்வளவு பேர் உழைப்பு இருக்கு அதுல. படம் தமிழ் சினிமாவே அழிஞ்சிட்டு இருக்கு. நாங்களா கவலைப்படுறோம். ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்துருப்போம். நாங்க 3 சினிமா பார்ப்போம். இப்ப இவனுங்க மாதிரி ஆள்னால ஒரு படம் வந்தாலும் உடனே நல்லா இல்ல. எந்த படம் மட்டும் காசு என்னங்க காசு? நானே வண்டியில பஸ்ல வந்தேன், நான் எங்க காசு கொடுத்து வந்தாங்க. காசு கொடுத்தாங்க வருவாங்க. அப்ப இவன் காசு கொடுத்தா எத்தனை பேருங்க காசு கொடுப்பாங்க? நான் கேக்குறேன், எத்தனை பேர் காசு ஒவ்வொரு நடிகத்துக்கு காசு கொடுப்பாங்களா சொல்லுங்க? இப்ப கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்தது. சரி, நான் விஷாலை பத்தி பேசுனவங்க. கட்டா குஸ்தின் படம் வந்து அந்த படம் நல்லா தானே இருந்தது? நல்லாவே இல்ல. ரஜினி படத்தையே நான் அப்படி சொல்லணும். என்னடா மயிரி உனக்கு ரஜினி என்னடா, அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானு, அவரை பத்தி பேச உனக்கு என்னடா அதிகதை இருக்கு? எல்லாத்தையும் வந்து அவன் இவன்ற. நீ ஒருவேளை சோறு வாங்கி கொடுப்பியா? அவர் எவ்வளவு உதவி செய்யறாரு. நீ ஒருத்தனை படிக்க வைப்பியா? அவர் எவ்வளவு பேர் படிக்க வைக்கிறாரு. அந்த துப்பு இருக்கா? நீ அந்த மாதிரி செஞ்சுட்டு நீ பேசு. வந்தாலும் பார்த்துட்டு ஓசில யாரா டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, வந்து பார்த்து நல்லா இல்ல ஒரே வார்த்தை முடிச்சிடும். இந்த படத்துல எவ்வளவு மெசேஜ் இருக்கு, குடும்பத்தோட போய் பாருங்க. யாருன்னா நல்லா இல்லைன்னா என் நம்பர் கூட தரேன், நீங்க போன் பண்ணி என்ன திட்டுங்க. ஓகேவா? நல்லா இருக்கு படம். விஷால் எனக்கு காசு கொடுத்தாரு. காசு எங்க கொடுத்தாரு? இது பப்ளிக்ல காசு கொடுத்தா வராங்க. யாரு காசு கொடுப்பாரு? அவரு படிக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போறவங்க ஏழைங்க அவங்களா கொடுக்குறாரு. இவன் யாருக்கிட்ட காசு வாங்கி வர பேசுறான்? கட்டா குஸ்தி நல்ல படம், நல்லா இல்லைன்னாப்ல. ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். அவரு வந்து எத்தனை வருஷம் அவர் நிழல நீ மிதிக்க முடியுமா? அவரை கேவலமா பேசுற, எல்லாத்தையும் கேவலமா பேசுற. நீ என்ன அருகது இருக்கு? நீ ஒரு வேலை சோறு வாங்கி கொடுத்து போடா சொட்டத்தலையா? யாருக்குன்னா சிகப்பு ட்ரெஸ் போட்டு வந்து உனக்கு அடையாளம் தெரிஞ்சு நீ வந்துடுற. வாரம் யாரு உனக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க? எவ்வளவு பேர் உழைப்பு இருக்கு. வாரம் சினிமாவை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை மீடியா இருக்கு, எத்தனை உழைப்பாளர்கள் இருக்காங்க. ஒட்டே நல்லா போயிடுறாரு. விஜய் சார் வந்து அவர் யாருமே போட்டியா நினைக்கலங்க. அவரு விஜய் சார் அவர் தனியா போயிட்டு இருக்காரு. யார் எது கேட்டா காதல வாங்க போயிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட வேலை பாக்குறாரு. விஜய் வந்த மலைங்க. இவன் யாருங்க? அவர் காலு கீழே இருப்பாருங்க. விஜய் சார் காலு கீழே இருப்பானுங்க. அவர் வந்து இந்த மாதிரிலாம் யாரையும் அடுத்தவங்களுக்கு மட்டம் தட்டி பேச மாட்டாருங்க விஜய் சார். ஒரு விஷால் சார் வந்து இவ்வளவு பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு. டேவிட் ரவிஷன் வச்சு அவ்வளவு படிக்கிறாரு. இவன் ஒரு வேலை சோறு வாங்கி கொடுத்துருப்பானா இல்ல ஒருத்தனை படிக்க வச்சிருப்பானா? எந்த படம் கேட்டாலும் வாரம் நல்லா இல்லைன்றானே. எதுக்கு அவனுக்கு யார் அந்த இது கொடுத்தது? விஜய் சாரும் விஷால் சாரும் நண்பர்களுங்க. ஓகேவா? ஒரே இதுல இருக்காங்க. முதல் வாழ்த்து தெரிவிச்சு யாரு? விஷால் சார் தானே. விஜய் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்ச யாரு? அதே மாதிரி தேவி பட்டிஷன் படிக்க வைக்கிற குழந்தைங்கள அவர்கிட்ட சார்கிட்ட சொன்னாரு, சார் உங்களுக்கு நான் இதா பண்றேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு இப்ப விஷயம் பண்ணும்போது அன்னைக்கு கூட மேடையில பேசுறாரு. விஜய் சார் வந்து எனக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி விஷால் சார் சொன்னாரு. இவனை மாதிரி ஆளுங்களால தாங்க நாடு நாசமா போகுது. சார் விஜய் ரசிகரா சார்? யாரும் தீவிர விஜய் ரசிகர் வந்து அவர் தலைவனை விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்காக அடுத்தவனை கெட்டதா பேசக்கூடாது. விஜய் சார் டீசெண்டா இருக்காரு. இவனை மாதிரி ஆள்னால ரஜினி சாரை திட்டி யாருக்கு அசிங்கம்? விஜய் சாருக்கு தான். இவன் போயிடுவான் மயிராட்சி வீட்டுக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்து இவன் கருத்து சொல்றேன்னு அந்த கட்டா குஸ்தி செகண்ட் பார்ட் அந்த படத்துக்கு அந்த இதுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு இதுல அந்த விஷ்ணு விஷால் ஏதோ சொல்லிட்டாப்லையா, அதுக்கு அந்த படத்தை கண்டன ரெஜன் அவன் ஒரு ப்ரொடியூசரு. அவங்க பார்த்த ப்ரொடியூசர்னால இல்லை, அந்த குடும்பம் எத்தனை குடும்பம் வாழுது அந்த படத்துல, அதை யோசிக்கணுமா இல்லையா? நல்லா இருக்க படத்தை நீ எதுக்கு நல்லா இல்லைன்ற? உனக்கு வாரம் கேமரா வரனாலயா? உரிமை இருக்கு. இப்ப நீங்க வீட்லயே ஒரு அண்ணன் தம்பி தப்பு பண்ணா கூட அது நாசுக்கா சொல்லணும். எடுத்தோன்னு நல்லா வராதிங்க, போர் அடிச்சிருது. அவன் எடுக்கிற வழி தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப கேமரா வெயில நின்று பிடிக்கிறீங்க, இணைய கேமரா பிடிக்கிறேன்னு உனக்கு கேட்ட எப்படி இருக்கும்? எவ்வளவு நேரம் இந்த மைக்கை கையில பிடிச்சிருப்பீங்க? அவன் பாட்டு ரிவ்யூ கொடுக்குறானே, போனா எங்கன்னா ஓசில எதனா வாங்கி தரான் தின்ட்டு போயிடுவான். மக்களோட கஷ்டம் அவனுக்கு என்ன தெரியும்? விஜய் சார் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அவர் எவ்வளவு கல்லடிப்பட்டு தான் வந்திருக்காரு.
அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நடிகரும் வராங்க. எடுத்தோட எல்லாரும் பெரிய ஆளா வரல, கஷ்டப்பட்டு தான். சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான் இவர். சூப்பர் ஸ்டார் பேசுறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்கா இல்லையா? யாரையும் நம்ம என்ன கூட நான் யாரையும் மட்டும் தட்டி பேசக்கூடாது. அவர் என்னோட வயசுல பெரிய இருந்தாலும் நான் சொன்னது சாரி சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.